வீக்ஸ் நீ நம்ம வந்து கிராணி தான் விளாட போகிறோம். வாங்க வீடியோவில் போனால் இப்போ அந்தளவுக்கு சேர்ந்து நாம் இருக்கும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் கொடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் ப்ளீஸ். இன்றைக்கி டே 1 சொட்டை கேள்வி நம்மளை அடிக்க போதா இல்லை நம்ம அவளை அடிக்க போகிறோமான்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஈவலண்டில் நாக்குப்பள்ளியை போட்டு சத்துன்னு அடித்து ஓட விடல, அவள் தான் நம்மளை அடித்து ஓட விட்டா. அந்த கேமில் வெப்பன் தான் இல்லாதனால அடிக்க முடியல. இந்த கேமில் வெப்பன் இருக்குடா. சொட்டை கிளவி மண்டையில் சூட்டு விளாடணும். சுடுறா டண்டனக்கான்ற மாதிரியா சுட்டு விளாடணும். எப்படியா சுட்டு ஆட்ட சொட்டை ஃப்ரெண்ட். இப்போ அவனை அடித்தாளா? வேவ் டா கம்பா கொடுக்குறேன்டா. டே இருடா, இறங்கி வரண்டா. கம்பா கொடுக்குறேன்டா நான். இந்த வரண்டா. சொட்டை கிளவிக்கு எவ்வளோ திமிர் இருந்தா என்ன அடிக்குது? வரண்டா. டே ராவணம்மா ஒத்தல் நிற்கிறேன்டா. வரண்டா இருடா. சீக்கிரம்டா. அவன் மண்டையில் நான் சொல்ல என் பேர் நான் மாற்றிக்கிண்டா. ஐயோ தேவலாம் சவால் விட்டுனா சாரி, சும்மா தான் கை சொன்னேன். ஐயோ சவால் விட்டு அடி தான் வாங்குவேன். எனக்கு அதுதான் பழக்கம். சவால் விட்டு நான் ஒரு தடவை கூட என் வாழ்க்கையில் ஜெயிச்சது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஜெயிச்சிருக்கேன் கேமில். நான் சொல்கிறது இங்கேயும் தான் இருக்குது. சரி நம்ம இந்த சைடு போவோம். ஓய் இருக்கியா? இல்லை சேஃப். புக்கு இருக்குது. புக்கை வச்சே ஸ்பைடர் ஸ்கேப் தான் பண்ணணும். பார்க்கலாம் என்ன ஸ்கேப் பண்ணலான்னு. ஸோ அண்டார்டிகா 88 போட்ட அன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராணி தான் போடணும். பட் நான் போடலை. ஏன் எதனால் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். அதனால் போட முடியல. அதனால தான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி இந்த இதோ போட்டேன். பேர் என்னடா வெப்பன்டி வாய் சொட்டை சதிரி இரி வண்டி சொட்டை சுந்திரி மண்டையை உடச்சி எப்படி சொல்கிறதா மண்டையை உடச்சி மாவு உலக்கு போடுறேன்டா. இருடா வரண்டா கம்பா கொடுத்துருண்டா. எப்படி வர மாட்டேன் தானே ஆட்டம் போட்டிங்க. இந்த வரண்டாடி கன் எடுத்துகிட்டு வர மாட்டேன் தானே ஆட்டம் போட்டேன். இந்த வரண்டி மண்டையில் எனக்கு சொல்லனா எனக்கு கோவம் வந்துடும். போடு வா சொட்டை வா உனக்கு போட்டு தள்ளுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகே இட்ஸ் டைம் டு கில். ஓகே நானும் அவளான்னு இன்னைக்கு பார்த்துடலாம். வாங்க மொட்டை வச்சு சொட்டை சுந்திரி வாங்க. மேடம் உங்களுக்காக அன்பான பரிசு கிராண்ட்பா கொடுத்துருக்கான் மொட்டை. அப்புறம் கை தெரிஞ்சு பார்த்துட்டேன். அப்படியே சைஸாக பார்த்துருச்சு போல. கன்று இருக்குது. என்ன கன்று இருக்குது பார்த்தியா? பயமாக இருக்கா? பயங்கரமாக இருக்கும். வச்சுக்க நான் சொட்டா ஜாலியாக இருக்க போல மஜாவா இரு. அப்படியும் மண்டையை நான் சொல்ல என் பேர் நான் மாற்றிக்கிட்டா. எர்றாத எர்றா. மேடம் எப்படி ஆச்சுங்க மேடம்? இங்கே பாருங்க மண்டை பட்டு சட்டு அடுத்து பட்டுன்னு இன்னொரு தடவை பட்டு இன்னும் ஒரே ஒரு தடவை ஃப்ரெண்ட். அப்படியே அடிக்கிறப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. போட்டு சாவு என்ன துடிக்கிற சொட்டேன். முதல் நாளே பேக்கில் அடிக்கிறான் ஃப்ரெண்ட். முதுகில் குத்துறா போட்டு மொட்டையை செத்துட்டான் போல. அதான் கவலையில் எண்ணெய் போட்டு அடிக்கிறான் பைத்தியகரி. போடு கரெக்டாக போண்டா. ஐயோ ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் கண்டிப்பாக மொக்க பொருள் தான் இருக்க போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. மாஸ்டருக்கு அந்த மாதிரி குத்தானுங்கன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். பார்க்கலாம். இல்லைனா ரஸ்டி பேலாக்கி கொடுப்பானுங்க. பேலாக்கி வாவ் திஸ் வாஸ் நைஸ் ப்ரோ. பேலாக்கி கொடுத்துருக்கான். வாவ் சூப்பர்ரா. டே சூப்பரா அருமைடா. டே சூப்பராக பண்ணிக்கானுங்க. ஸோ பேலாக்கி கொடுத்துருக்கான். இதை வச்சு 2 எஸ்கேப் பண்ண முடியும் கைஸ். ஒன்று வந்துட்டு கார் எஸ்கேப்பு, இன்னொன்று வந்துட்டு டோர் எஸ்கேப் பண்ணலாம். இங்கே எதுவுமே இல்லை. இப்போ எதுக்கு லாக் அடிக்குது? இல்லை புரியல. இப்போ எதுக்கு லாக் அடிச்சிச்சு? பைத்தியம் மாதிரி தெரியுதானே பார்க்க. ப்ளே ஹவுஸ்கி இதை கொடுத்தானுங்கனாலே ஏதோ விலங்கு இருக்குன்னு தான் அர்த்தம். பார்க்கலாம். நம்மளுக்கு எதில் ஸ்கூனியம் இருக்குட்டு ஜம்பிங்கை போடு. இந்த இடத்துல பெட்ரோல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஐ மீன் கேஸ்லின் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்கலாம். ஏன் தெரில லாக் ஆகுது திடீர்னு. எஸ் ஐ வாண்ட் இட்.
இன்னும் நம்மளுக்கு காரைக்கு கடிச்சிச்சா ஞாபகம் இல்லையங்க. ஐயோ சரி விடுங்க, கிடச்சானா கிடைக்கலன்னு. ஆனால் கார் எஸ்கேப் பண்ணோம்னா தேவைப்படும். இப்போ நம்ம வந்துட்டு வேறு ரூமுக்கு தான் போகணும். போ டப்பக் இங்கே ஒரு இடம் இருக்கும். ஓ சாரி கைஸ், மாற்றி வந்துட்டேன் இந்த வழி. இப்போ நம்மளுக்கு கட்டிங் பிளேயர் இருந்தால் டோர் எஸ்கேப் கூட அழகாக பண்ணலாம். பார்க்கலாம். ஹேமர் கொடுத்தானுங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். கொடுத்துட்டானுங்கன்னு தான் நினைக்கிறேனுங்க. எல்லா பொருளும் கிடச்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. பட் இருந்துச்சான்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. ஏசி ரிமோட் அங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குமா? இங்கே ஒரு கிராங்க் இருக்குது. இந்த இடத்துல ஏதாவது கிராங்க் இருக்குமாடா? ஹேமர் இருக்குது. ஸோ கன் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. போய்ட்டு பட்டுன்னு எடுக்கணும். சொட்டைகள் விந்தானா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, பட்டுன்னு போய்ட்டு பட்டுன்னு கன் எடுக்கணும். ஓகேவா? இல்லைனா நம்ம சாவு கன்ஃபார்ம் ஆகிடும். சிங்கப்படா. ஐயோயோ ஏங்க இது முட்டு சந்தாங்க, நான் கவனிக்கல. ஊசி எடு. ஹுய் ஓய் ஹுய் வாவ். வாங்க அப்பா வாயிலே வாங்க. நான் வாய் வலிக்குதா மேடம்? வலிக்குதா மேடம்? ஊசி. ஓ சொட்டையில் வச்சிடும் பயம். அந்த பயம் இருக்கணும்டி. தள்ளு. இப்போ பாரு, இப்போ உனக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பார்க்குறியா? ஃப்ரெண்ட் ட்ரிக்கு. ஐயோ வந்துட்டேன். என்ன மேடம் வலிக்குதா? புட்டு மண்டை சதறணும். ஃப்ரெண்ட் பார்த்து ஆனந்தப்படுத்திக்கோங்க. புட்டு மூளை வலிக்கணும். அவ்வளோதான், செத்துருச்சு. போயிடலாம், நம்ம போகலாம். வலி விடு. இப்போ தான் ஃப்ரெண்ட் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதா. முதல்ல கார்க்கி நம்ம எடுத்தோமா? எடுக்கலை. ஓகே, நாம் வச்சுக்கலாம். கார்க்கி எடுக்கலை. ஓகே, இப்போ நம்ம எதுக்கு வந்தோம்? அந்த கீழே கன்னு ஹேமர் பார்த்தோம்ல. போகலாம். டப்பு டுப் டுப் டப்பு டப்பு டுப் 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 டப்பு டுப். வாங்க போகலாம். சீக்கிரம். நல்ல பொருள் கொடுத்தானுன்னு நல்லா இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பேட்டரி வச்சுருக்கலாம், பட் பேட்டரி கொடுக்கல. தட் இஸ் தி மேட்டர். ஐயோ கரெக்டாக போட்டால் நல்லா இருக்குமே. போடு. எஸ், கரெக்டாக போட்டேன்டா. எப்பா சை, எனக்கு தான்டா இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு நார்மல் கேமில் இப்படி ஏன் பண்ணி கரெக்டாக போட்டிருக்கேன். சுற்றியில் பட்டுன்னு எடுத்துகிட்டு மேலே போனால் தொண்டை கட்டிச்சு போல போகிறேன். ஓகே, பட்டு அவ்வளோதான். தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். என்னடா தொண்டை வேறு கட்டிகிட்டே இருக்குது. மீட்டு சிலந்திக்கு கீ கடிச்சதுன்னா போகலாம். இப்போ எந்திரிச்சிருப்பான்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சொட்டை பண்ணதை மனசில் வச்சுக்காத. பேராண்டி கொஞ்சம் விளையாட்டுக்கு தான் பண்ணேன். மன்னிச்சு விட்டு கேள்வியே. ஐயோ பூட்டா யோப்போ. ஓகே கைஸ், இப்போ நம்ம மேலே போய்ட்டோம். மேலே என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஐயோ சத்தம் போட்டிருந்தா. என்னடா இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ் என்னது இது? ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கட்டிங் பிளேயர் இருந்தால் அழகாக போடலாம். என்னடா ஒரு தடவை இது பண்ணாலும் உள்ளே போட முடியுதா? கார்க்கி ஃபென்டாஸ்டிக் டாடே. மேபி வாட்டர்மெலன் இருக்க வாய்ப்பு இருக்குது. உடச்சி விட்டுறலாம். வந்துட்டா எப்போ? ஓ மை காட், பைத்தியக்காரி எப்படி வந்தா? எதிரே பார்க்கலங்க. திடீர்னு சரி கீழே போகலான் தான் போனான். திடீர்னு வந்துட்டு கம்பேக் கொடுக்குறா. என் மண்டையில் அச்சல் இந்த வரண்டான்ட்டு. ஸோ நம்ம சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொன்ன மாதிரி வாட்டர்மெலனு. கட்டிங் பிளேயர் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படுது கைஸ். இப்போ இதில் மாஸ்டர் கீ கிடச்சிருச்சுன்னு வைங்களேன். ஐயோ இவன் வேற சும்மா நொய்யின்னு கருமம் வந்துன்னே இருப்பியா? அறிவு இருக்கா இல்லையா உனக்குலாம்? இங்கே இப்போ பாருங்கள், குப்பை பொருள் கொடுப்பான் பார்க்குறீங்களா? மாஸ்டர் கீ தர மாட்டான். குப்பை பொருள் பாருங்கள். ஐயோ லாக் அடிக்குது.
ஆய் கட் பண்ணுறா. சொன்ன மாதிரி ஸ்பார்க்கில் கொடுத்துட்டான். ஏன்டா சாய் மனசாட்சி இல்லாமல் பண்ணுறானுங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கார் கீ கச்சதில் ஒரு லாபமும் இல்லை. ஆமாம், கார் கீழே தானே ஸ்பார்க் இருந்துச்சு. வேஸ்ட்டு, வாட்டர் மில்லன் கொடுத்ததே வேஸ்ட்டு. போட அடி பட்ட பத்தலையா சோட்டைய மண்டையில் அடிக்கிறான். சீக்கிரம் எறா இங்கே என்னடா இருக்கு? கிராங்க்கு. டே கிராங்க்கெல்லாம் ஏன்டா குடிக்கிறீங்க? ஆல்ரெடி பார்த்துட்டா, இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ மண்டையில் நான் அடிக்கணும். என்னை அடிக்க வந்த அவள். ஓகே, அவன் மண்டையில் நான் அடிக்கணும். எனக்கு தெரியாது. மேபி ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்டில் இருக்கும், அது போய் வேணால் ட்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ வந்தானா நான் போலாங்க மேலே. ஓய் போடு எப்பா திமுறை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சத்தமே நம்ம வந்தோம். நான் கீழே குஞ்சு பார்த்துட்ருக்குறேன். அப்படியே அமைதியாக வந்து கழுத்துலேயே போட்டு சாவடிக்கிறது. திருட்டு கழுவி. நாடா ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஒன்றுமே இல்லை. வாவ், ஒரே ஒரு டெடி பேர் வச்சு நான் என்னடா பண்ணுறது? ஓகே ஃப்ரெண்ட், நான் ஏஞ்சலினாவை கூப்பிட போகிறேன். என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஏஞ்சலினாவை தான் நான் கூப்பிட போகிறேன். கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது, ஏன் தெரியல. ஏஞ்சலினா, ஐயோ ஓகே போடு. இப்போ அவன் எங்கே இருப்பான்னு தெரில. எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னு. இப்போ கார் எஸ்கேப் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய பொருள் தேவைப்படும். ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருக்கு, எல்லாமே கிடச்சிருச்சு. பட் இது வேணும், பேட்ரி வேணும் கார் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. நார்மல் எஸ்கேப் பண்ணுறோன்னா, டோர் எஸ்கேப் பண்ணுறோன்னா தேவையில்லை, பேட்ரி தேவையில்லை. தட் இஸ் தி மேட்டர் கைஸ். இதை எடுத்து வச்சுக்கலாம். சீக்கிரம்டா போடா, மேலே போடா. கீ போட்டாலா? சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லை, அவன் இன்னும் வெளியவே வரலையாடா. டேய் ஆடா பாவி, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓகே கைஸ், அவள் போயிட்டு நான் கீழே போனானே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் கீழே போனோடனே எனக்கு பேட்ரி எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் மேலே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸு மட்டும் எடுத்துட்டேன்னா நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடலாம். ஸோப்பா ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சலினா கிட்ட ஒரு தடவை மாட்டி செத்துட்டேன். அந்த ஸ்பைடர்கிட்ட மாட்டிட்டேன். ஸோ சொட்ட வரவன்ட்டா பெரிய பேட்ரா. ஓகே, பட்டு ஃப்ரெண்ட்ஸடு. ஐயோ கன்னை வேறு தூக்கி போட்டேங்க. எங்கேயோ ஸ்பைடர் ரூமில் போட்டேன். இன்ஜின் எங்கே இருந்துச்சு பார்த்துட்டேன். நம்ம கார் எஸ்கேப் தாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருந்தேன், கிடையவே இல்லை. இங்கே பாருங்கள் பேட்ரி. இப்போ நான் இங்கே விரைஞ்சி போட்டுறேன். இப்போ விரைஞ்சி இங்கே தான் இருக்கும். அட பாவி, செயின் கட்டர் இங்கே தான் இருக்காடா. நான் வேறு எங்கேயோ இருக்குன்னு தேடிகிட்டே இருந்தேன். ஏன்னா செயின் கட்டர் கிடச்சா கட்டிங் பிளேயர் கிடைக்காது ஒரு இடத்துல. ஸோ நான் அப்படியே நினச்சி சுற்றிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் இப்போ தான் தெரியுது அதே இங்கே தான் இருக்குது. சாய் வெறுப்புடா. பேன்லைக் இங்கே தானே இருக்குது. எப்பா இருக்குடா சாமி. நான் உங்களுக்கு கிளிச் ஆகிட்டு எங்கேயோ போயிடுச்சு போல. ஏன்னா காணோம். எனக்கு ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கே இப்போ லைட்டாக வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் விளாண்டா ஒரு பயனும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? என்னடா காண? அட பாவிலாம், மீட்டிங் இங்கே தாங்க இருந்திருக்கு, எல்லாமே இங்கே தான் இருந்திருக்கு. அப்போ இன்ஜினை நான் எங்கே பார்த்தேன்? இங்கே தான் நினைக்கிறேன். இதுக்கு தாங்க எல்லா பொருளையும் இடத்துல பார்த்தோன்னே எடுத்துருந்துடணும். இனிமேல் இது ஒரு நம்மளுக்கு ஒரு லெசன். இனிமேல் எந்த பொருளை பார்த்தாலும் எடுத்துகிட்டு வரணும். பாய் சொட்டை எப்படி சைஸாக வந்தனா தான் கைஸ் மஜாவாக பண்ணணும். சொட்டையை கதற ஒன்றும் இல்லை கைஸ். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, ஃபோன் ஹேங் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டேன். இப்போ வந்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும், ஸ்பார்க் எடுக்கணும். ப்ளஸ் பேர் என்ன, பெட்ரோல் எடுக்கணும்.
தட்ஸ் ஆல். தி கேம் பிளே இஸ் ஓவர் த டைம். ஓகே, இங்கே தான் பெட்ரோல் இருக்குது. பெட்ரோலை பட்டுன்னு எடுத்துருவோம். இங்கே போகலாம். சீக்கிரம்டா. எனக்கு இப்போ ஆர்வமாக இருக்குது. ஸோ ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால கிரேன் இல்லை. எப்படி மோப்பம் பூச்சின்னு கரெக்டாக வந்துடுறா. பார்த்துடா போடுங்க. அதான் இங்கிட்டு வரா. வா. ஐயா போக மாட்டேங்கிட்டியா? போயிட்டா. எங்கிட்டு போகிறான் பார்ப்போம். மேலே போய்டு. மேலே அவளா தட்டி விட்டுக்கிறா. அப்புறம் அவளா திரும்பி பார்க்குறா. பைத்தியம். நான் நிற்கிறாங்க அங்கே. சாய் போய் தொலை. ஓகே, போ ஓடு போய் தொலை. எப்பா கீழே போகணும்டா சாமி. முடியல அப்புறம். நானும் எவ்வளோ நேரம் தான் பார்க்குறது. ரீஃபில் பண்ணுறா. அப்பா இன்னும் நம்ம ஸ்பார்க் மட்டும் எடுத்துகிட்டு வரணும். மேலே தான் இருக்குது. எடுத்துகிட்டு வந்துட்டா வேலை முடியுது. தூக்கி போட்டு அவ்வளோதான். பெட்ரோல் அதில் காலி. ஐயோ ஓடு. சீக்கிரமாடா. ஓடு. கமான் ஃபாஸ்ட். ஏங்க சீக்கிரமாக போக மாட்டேறாங்க. ஐயோ ஓடு. ஐயோ மாட்டிக்கிச்சு காலு. ஸ்பார்க் கிடையாது. பட்டு எல்லை எறாத. ஓடு. பட்டுன்னு ஓடணும். நேராக போனோமா, ஸ்பார்க்கை போட்டோமா, எஸ்கேப் பண்ணோமான்னு இருக்கணும். ஓடு. குனி ஓடு. ஜம்பிங் ஜப்பாங்க. ஓஹோ. வா. ட்ராப் போட்டா சைஸா அறிவழி. ஐயோ ஸ்பார்க்குங்கடா. இப்போ நான் போய்ட்டு பேலாக்கி எடுக்கணும். ஆனால் அவன் இங்கே இருக்கா. இந்த சிவாய் விடுங்க கைஸ். பேலாக்கி எடுத்தால் நம்ம தப்பிச்சிடலாம். இன்னைக்கு தப்பிக்க போகிறோம். எவனா நேரம் தான் பண்ணுறது. போர் அடிக்குது. இவகிட்ட அடி வாங்குறது, இந்த மூஞ்சியவே பார்க்குறதும் எரிச்சலாயிடுச்சு. ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock நைட்டு. ஓகே, ஓப்பன் கமன் கோ ஃபாஸ்ட். டப்புன்னு போகணும். பட்டுன்னு. இங்கே பேலாக்கி இருக்கும். பட்டுன்னு எடுத்துகிட்டு கீழே போகிறோம். கார் கீ அங்கே தான் இருக்குது. எடுத்து மாற்றோம். ஸ்கேப்பு ஆகுறோம். பேலாக்கி. இப்போ எனக்கு மாஸ்டர் கீ கிடச்சிருந்தா நான் அழகாக டோர் எஸ்கேப் பண்ணிப்பேன். எனக்கு பேலாக்கி கிடைக்கல. வாசோட்ட என்னடா ட்ராப்பா? அட பாவிகளா, ஃப்ரெண்ட் ட்ராப் வச்சுருக்காங்க. இப்போதான் பார்க்குறேன். ஐயோப்பா என்னடா திறவும்ல. ஐயோ இரு. எஸ்கேப் பண்ண போகிறேன். பைத்தியம். காரில் ஏறு. ஸ்டார்ட் பண்ணு. ரிவர்ஸ். எங்கள் காரில் கிராணியை கார் ஏற்றி கொண்டுட்டேங்க. அதுதான் கிராணி ஃபார் 2 minutesன்னு காட்டுச்சு. ஐயோ சொட்டை இருங்க பார்த்துக்கலாம். எங்கே ஐயோ பாவம். மறுபடியும் போடா. என்னடா உடைய மாட்டேங்கிறிய? மறுபடியும் டம்மு. உடையவே மாட்டேங்கிறீங்க. என்னடா இவ்வளோ நேரம் என்னாச்சு? ஒரு வேளை முன்னாடி ஏதாவது திறக்கணுமா? எல்லாமே பண்ணிட்டேனே. ஆச்சு என்ன ஆச்சு? அட பாவிகளா, இது தெரியாமல் நான் இவ்வளோ நேரம் உட்காந்து முட்டிகிட்டு இருக்கிறேன்டா. கார்கியங்க கீழே போட்டேன். உலகத்தில் சிறந்த அறிவாளி நான் தான். ரிவர்ஸ் போடு. இப்போ உடஞ்சிருங்க. இவ்வளோ நேரம் கராஜ் டோரில் முட்டிகிட்டு இருந்திருக்கேன். சாய் அசிங்கண்டா. போடு இலை. கராஜ் டோரே திறந்துட்டேன்டா. அவ்வளோதாங்க.
அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. பாய்.